மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழக பாஜகவின் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற ஆதி தமிழர் கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றின மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். தாயுமானவன், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி ஆதி தமிழர் கட்சியின் சார்பில் இன்றைய தினம் தமிழக பாஜக கட்சியின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தை முற்றுகையிடுவதற்காக கட்சியின் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் பனகல் சாலையில பனகல் மாளிகை அருகே திரண்டிருந்தனர். கைதன்பேட்டை பனகல் மாளிகை அருகே திரண்டிருந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு போராட்டம் நடத்துவதற்கு காவல்துறை சார்பில் அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருந்தது. இந்த மறுக்கப்பட்ட நிலையிலும் காவல்துறையுடைய அனுமதி அளிக்காத நிலையில போராட்டக்காரர்கள் தடையை மீறி காவல்துறை தடுப்புகளை மீறி அகற்றி வெளியேற முயன்றனர். இதனால் இந்த பகுதியில ஒரு பரபரப்பு என்பது சூழ்ந்திருந்தது. காவல்துறை அனுமதி அளிக்காத நிலையில் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டுள்ளது. மேலும் பிரதமர் மோடியுடைய புகைப்படத்தையும் எரித்து போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதாலும் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் என்பது காணப்பட்டிருந்தது. உடனடியாக காவல்துறையினர் இந்த எரிக்கப்பட்ட அந்த புகைப்படத்திற்கு தண்ணீரை ஊற்றி அணைத்து அதன் பிறகாக காவல்துறையினர் குண்டுக்கட்டாக போராட்டக்காரர்கள் கைது செய்யக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டிருந்த காட்சிகளை நம்மால பார்க்க முடியுது. போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை கைது செய்வதற்காக காவல்துறை சார்பில் 5க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கானோர் தற்போது தடுப்பு காவலின் அடிப்படையில கைது செய்யப்பட்டு சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு சமூக நல கூடத்துல அழைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் காரணமாக அண்ணா சாலையில சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டுள்ளது.